என்னத்தா பூங்கொடி, அங்கே போயும் வராம வாசலிலேயே நிக்கிற? முகமெல்லாம் ஒரு மாதிரி யோசனையா இருக்கே. என்ன விஷயம்? உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்லப்பா, உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா மனசுதான்ப்பா சரியில்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்பா. பேசாம இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. என்னடா இது மஞ்சமலை பொண்ணு இப்படி பேசுற? என்ன விஷயம்னாலும் தயங்காம கேளுடா. இந்த அப்பா உனக்கு பதில் சொல்லாம வேற யாருக்கு சொல்ல போறேன்? அப்பா, அன்னைக்கு கோயில்ல வச்சு உங்களுக்கு சாமி வந்து அருள்வாக்கு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்த என்னால இன்னமும் நம்பவே முடியலப்பா. அத நினைச்சு நினைச்சு எனக்குள்ள தூக்கமே வரல. என்னத்தா சொல்ற? சாமி வாக்கு மேல உனக்கு என்ன குழப்பம்? இதுவரைக்கும் இந்த மஞ்சமலை வாயால சாமி வந்து சொன்ன எந்த வாக்குமே பொய்யானதில்ல. இந்த ஊருக்கே தெரியும். என் வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஆத்தாளோட வாக்கு. எனக்கும் தெரியும்பா. நீங்க இதுவரைக்கும் அருள்வாக்கு சொன்னது எல்லாமே நடந்திருக்குன்னு ஊரே சொல்லுது. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைனா அன்னைக்கு சாமி வந்து சொன்னதும் உண்மையாத்தானே இருக்கணும். விஷயத்த நேரடியா சொல்லு பூங்கொடி. அன்னைக்கு சாமி என்ன சொல்லுச்சுன்னு உனக்கு என்ன சந்தேகம்? அப்பா, அன்னைக்கு உங்க வாயால சாமியே வந்து அருள்வாக்கு சொல்லும்போது அந்த மாயாண்டி நல்லவன், அவன் கண்ணீர் கீழே சிந்தக்கூடாதுன்னு சொன்னீங்கப்பா. அது மட்டும் இல்ல, அவனுக்கு எந்த கெடுதலும் நடக்காதுன்னு சொன்னீங்க. அப்போ மாயாண்டி மாமா கெட்டவர் கிடையாதாப்பா? அவர் நல்லவர் தானா? உங்க ரூபத்துல வந்து சாமியே அத சொல்லும் போது என்னால எப்படிப்பா நம்பாம இருக்க முடியும்? என்னத்தா பேசுற நீ? சாமி வந்து அப்படி சொல்லுச்சா? நான் அந்த மாயாண்டியே நல்லவன்னு சொன்னேனா? ஆமாப்பா. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நீங்க ராசாத்தி அத்தையையும் சுடல மாமாவையும் மட்டும்தான் அடிச்சீங்க. அத்தையை பார்த்து கோண புத்தி, கொலை நாசம், புத்தி நேரா இருக்கணும்னு சொல்லி அடிச்சீங்க. அங்க எத்தனையோ பேர் கூட்டத்துல இருந்தாங்கப்பா. யாரையும் நீங்க கை நீட்டி கூட தொடல. ஆனா இவங்க 2 பேத்தையும் மட்டும் ஏன் அடிச்சீங்க? உண்மையிலேயே அவங்க தப்பு பண்ணிருந்தா சாமி அடிச்சிருக்கலாம். ஆனா சாமி என்ன சொல்லுச்சு? 2 குடும்பத்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நுதானே அருள்வாக்கு வந்துச்சு. அப்போ இங்க ஏதோ தப்பு நடக்குதுப்பா. நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. நிறுத்து பூங்கொடி. என்னடி பேசுற நீ? இத்தனை வருஷமா இந்த மஞ்சமலை பட்ட அவமானமும் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கிற கனலும் அவ்வளவு சீக்கிரம் போயிடுமாடி? அவனுங்களுக்கு நீ நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுப்பியா? என்னை மானபங்கம் பண்ணி என் குடும்பத்தை சீரழிச்சவங்கள நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுடுவேனா? சாமி சொன்னது வேற, இந்த மஞ்சமலையோட நெஞ்சில இருக்கிற காயம் வேறடி. அப்பா, சாமி சொன்னது தானேப்பா நான் கேக்குறேன். உங்க மேல சாமி வந்து சொன்னப்பவும் நான் நம்பாம இருந்தா அது சாமிக்கே செய்யற துரோகம் ஆயிடுமேப்பா. மாயாண்டி மாமா மேல நீங்க வச்சிருக்க கோபம் நியாயமா இல்லையோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. பூங்கொடி, அந்த மாயாண்டி குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற கோபமும் ஆத்திரமும் இந்த ஆத்தாளுக்கே தெரியும்டி. என் மானத்தை வாங்கினவங்களை மறுபடியும் அவங்க மானத்தை வாங்கி பழிக்கு பழி வாங்காம இந்த மஞ்சமலை அடங்க மாட்டான். நீ தேவையில்லாம அந்த குடும்பத்துக்காக பறிஞ்சு பேசாத. உனக்கு அழகனோட கல்யாணம் நடக்கணும்னு நான் சம்மதிச்சதே வேற ஒரு கணக்குக்காக. நீ தேவையில்லாததை யோசிச்சு மண்டையே குழப்பிக்காம போ. போய் கல்யாண வேலையை பார். பூங்கொடி தனக்குள் இல்ல. கண்டிப்பா ஏதோ பெரிய தப்பு நடக்குது. அப்பா மேல எந்த தப்பும் இல்லை. ஆனா அத்தை ஏதோ பெரிய சதி பண்றாங்க. அவங்க பண்ற ஏமாற்று வேலைதான் 2 குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த பகைக்கு காரணமோ. இத நான் சும்மா விடக்கூடாது. உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும். ராசாத்தி சுற்றும் முற்றும் பார்த்தபடி சேலை தலைப்பால் முகத்தை மூடியபடி பதற்றத்துடன் நடந்து வர்ற பூங்கொடி மரங்களுக்கு பின்னால் மறைந்து நின்று அவளை பின்தொடர்கிறாள். பூங்கொடிக்கு சற்று தொலைவில் அடர்ந்த செடிகளுக்கு பின்னால் மறைந்தபடி அழகர் பூங்கொடியையே கவனித்துக் கொண்டு பின்தொடர்கிறான். ராசாத்தி ஒரு பெரிய தென்னை மரத்தடிக்கு சென்று நிற்கிறாள். அங்கே ஏற்கனவே காத்திருக்கும் கருங்கல் பாண்டி வெளிப்படுகிறான். ராசாத்தி பதற்றத்துடன், ஏய் பாண்டி, இங்க பாரு, யாராவது பாத்துட போறாங்க. என்ன அவசரமா வர சொன்ன? சீக்கிரம் விஷயத்தை சொல்லு. கருங்கல் பாண்டி கோபமாக, என்ன ராசாத்தி அத்தை, என்ன விளையாட்டு விளையாடுறீங்களா? பூங்கொடியை எனக்குத்தான் கட்டி வைப்பேன்னு அன்னைக்கு கையை பிடிச்சு வாக்கு கொடுத்தீங்க. இப்ப என்னடானா அந்த அழகனுக்கு கட்டி வைக்க போறாங்களாமே. ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு. என்ன ஏமாற்றியா நினைச்சீங்களா? அட இருடா பாண்டி, சும்மா கத்தாத. அந்த அழகனுக்கும் பூங்கொடியை கட்டி வைக்க மாட்டாங்க. அதுக்குதான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் மஞ்சமலை கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி பூங்கொடிய உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? சும்மா பேச்சுவார்த்தை மட்டும் போதாது அத்தை. ஏற்கனவே உங்களுக்கு நான் எக்கச்சக்க பணம் கொடுத்துட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பொய்க்கதையை கேட்டுட்டு இருக்கிறது? நீ கொடுத்த பணம் பத்தாதுரா பாண்டி. காரியம் பெருசு, அதுக்கு ஏத்த மாதிரி செலவும் ஆகும்ல. இன்னும் கொஞ்சம் பணம் கொடு. நீ இப்பவே அந்த பணத்தை கொடுத்தா நான் அண்ணன் கிட்ட பேசி இந்த கல்யாண பந்தல பிரிச்சு பூங்கொடிய உன் கைக்கே கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்ன சொல்ற? இந்தா அத்தை பணம். கேக்குற பணத்தை எல்லாம் கொட்டி கொடுக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ,
பூங்கொடி எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவ வேற எவனோடையும் வாழ நான் விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடந்தா அப்புறம் நடக்கிற அசம்பாவிதத்துக்கு நான் பொறுப்பில்லை. அந்த அழகனையும் சும்மா விட மாட்டேன். ராசாத்தி பணத்தை ஆசையோடு வாங்கி சேலை மடியில் முடிந்து கொண்டு நீ கவலைப்படாத பாண்டி. பூங்கொடி உனக்குத்தான். இது இந்த ராசாத்தியோட வாக்கு. இதை யாராலையும் மாத்த முடியாது. நான் மாத்தவும் விடமாட்டேன். நீ தைரியமா போ. மறைந்திருந்து இதை பார்க்கும் பூங்கொடி அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். உடனே தன் கைபேசியை எடுத்து அவர்கள் பேசுவதையும் பணம் கைமாறுவதையும் மிக தெளிவாக வீடியோ எடுக்கிறாள். அடப்பாவி அத்தை, இவ்வளவு பெரிய துரோகியா நீ? பணத்துக்காக என் வாழ்க்கையவே விக்க பாக்கறியா? அப்பா கிட்ட நல்லவ மாதிரி பேசிட்டு வெளிய வந்து இப்படி ஒரு சதி பண்றியா? இது தெரியாம அப்பா உன்னை தலைமையில வச்சு தாங்குறாரே. உன் உண்மையான சுரூபத்தை இன்னைக்கு எல்லோருக்கும் முன்னாடியும் கொண்டு வர்றேன் இரு. கருங்கல் பாண்டி அங்கிருந்து சென்றவுடன் ராசாத்தி பணமுடிப்பை தடவி பார்த்தபடி முகத்தில் ஒருவித வஞ்சக சிரிப்போடு நடந்து வருகிறாள். பூங்கொடி திடீரென குறுக்கே வந்து அவளது வழியை மறைத்து ஆக்ரோஷமாக நிற்கிறாள். அத்தை! ராசாத்தி திடுக்கிட்டு நெஞ்சில் கை வைத்து ஏய் பூங்கொடி, என்னடி திடீர்னு வந்து நிக்கிற? பயமுறுத்திட்ட. என்ன விஷயம்? என்ன விஷயமாகவா இருக்கும் அத்தை? இப்ப யார பாத்துட்டு வர்றீங்க? அவன்கிட்ட என்ன ரகசியம் பேசிட்டு வர்றீங்க? மடியில பணத்தை முடிஞ்சு வச்சுட்டு வர்றீங்களே, அது என்ன பணம் அத்தை? என்னடி உளறுற? நான் யாரை பார்த்தேன்? சும்மா தோப்பு பக்கம் காத்தாட நடந்து வந்தேன். நீ என்னமோ தெரியாத மாதிரி பேசுற. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பொய் சொல்லாதீங்க அத்தை. என் கண்ண முன்னாடிதானே கருங்கல் பாண்டி கிட்ட பேசுனீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி அவங்கிட்ட பணம் வாங்கினீங்கல்ல. எதுக்காக அத்தை இந்த கேவலமான வேலைய பண்ணீங்க? சொல்லுங்க. ஏய், வாய மூடிட்டு போடி. நான் எவன்கிட்டயும் பேசல, பணமும் வாங்கல. தேவையில்லாம என் மேல பழிய போட்டு நாடகம் ஆடாத. ஓ, அப்படியா அத்தை? நான் சும்மா பொய் சொல்றேனா? அப்போ இது என்னன்னு கொஞ்சம் பாருங்களே. பூங்கொடி தன் மொபைல் போனை எடுத்து பிளே செய்கிறாள். அதில் ராசாத்தியும் கருங்கல் பாண்டியும் பேசுவதும் பணம் கைமாறுவதும் தெளிவாக ஓடுகிறது. அதை பார்த்த ராசாத்தியின் முகம் வெளுத்து போய் கை கால்கள் நடுங்கத் தொடங்குகின்றன. ராசாத்தி அதிர்ச்சியில் உறைந்து, ஏய், இது நீ நீ எப்படிடி இதை எடுத்த? என்ன அத்தை, ஷாக் ஆயிட்டீங்களா? இந்த வீடியோ ஆதாரத்தை இப்பவே கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட காட்டுறேன். அப்புறம் தெரியும் உங்க உண்மையான சாயம் என்னன்னு. ஊருக்கே உங்க தண்டவாளம் தண்டோரா போட்டு தெரிஞ்சிடும். உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுறாரா இல்லையான்னு பாருங்க. ஏய் பூங்கொடி, என்னை மிரட்டுறியாடி? அந்த கருங்கல் பாண்டிக்குத்தான் உன்னை கட்டுறேன்னு உங்க அப்பா அன்னைக்கு வாக்கு கொடுத்தான். திடீர்னு நீ அழகன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் அவன் என்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறான். அதுக்குத்தான் நான் நியாயம் சொல்லிட்டு வந்தேன். நியாயம் சொன்னீங்களா இல்ல என்ன பணத்துக்காக விக்க பிளான் பண்ணீங்களா? பண ஆசைக்காக என் வாழ்க்கையவே அழிக்க பாத்தீங்கள்ல. அன்னைக்கு குலசாமி வந்து உங்க 2 பேரையும் அடிச்சப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். இப்போ உங்க சாக்கடை புத்தி முழுசா வெளியே வந்துடுச்சு. டி, அளவுக்கு அதிகமா பேசுற. சிறியவன்னு பாக்குறேன். மரியாதையா அந்த போனை என்கிட்ட குடுத்துடு. இங்க பாருங்க அத்தை, அன்னைக்கு மாயாண்டி மாமாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் நடுவுல சண்டை மூட்டி விட்டதே நீங்க தானே. 2 குடும்பமும் பிரிஞ்சு போறதுக்கு நீங்க தான் பின்னால இருந்து சதி பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க அத்தை, என்ன தப்பு பண்ணீங்க? உங்க வாயாலேயே சொல்லுங்க. ஏய், என்னென்னமோ என் மேல பழிய தூக்கி போடுற. ஊர்ல எங்க என்ன நடந்தாலும் நான் தான் காரணமாடி. நான் எதுவுமே பண்ணலைடி. இன்னமும் பொய் சொல்றியா அத்தை? உன் விஷப்பாம்பை போன்ற புத்திய காட்டிக்கிட்டே இருக்கீங்கள்ல. ஆத்திரத்தின் எல்லைக்கே சென்ற பூங்கொடி அத்தை என்றும் பாராமல் ராசாத்தியின் கன்னத்தில் பளார் என அறைவதோடு அவளது சேலை முடிச்சிலிருந்த பணத்தையும் பிடுங்கி வீசுகிறாள். அடிப்பாவி, அத்தைன்னு கூட பாக்காம என்னையே அடிச்சிட்டியாடி. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என் கையாலேயே உன்னை முடிச்சு கட்டுறேன் பாரு. நானும் உங்களை சும்மா விட மாட்டேன் அத்தை. இந்த வீடியோவையும் பணத்தையும் இப்பவே எங்க அப்பா கிட்ட காட்டுறேன். காட்டி உங்களை இந்த வீட்டை விட்டே விரட்டி அடிக்கல. என் பேரு பூங்கொடி இல்லைடி. ஓடி வெளிய. ராசாத்தி பயத்திலும் கோபத்திலும் கன்னத்தை பிடித்தபடி அழுது கொண்டே ஓடுகிறாள். பூங்கொடி கோபத்தில் மூச்சரைக்க நின்று கொண்டிருக்க மரங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த அழகர் மெதுவாக வெளியே வருகிறான். அவனது கண்களில் கோபமும் அதே சமயம் உண்மையை உணர்ந்த அதிர்ச்சியும் கலந்திருக்கிறது. பிரமாதம் பூங்கொடி, ரொம்ப பிரமாதம். உங்க வீட்லயே இப்படி ஒரு நச்சுப்பாம்பு இருந்திருக்கு போலையே. அழகர், நீங்களா? இங்க என்ன பண்றீங்க? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா? என்ன பூங்கொடி, உங்க அத்தை கூட ஏதோ தீவிரமா பேசிட்டு இருந்த போல. உங்க அத்தை என்ன பிளான் பண்ணாங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? பூங்கொடி பதற்றத்துடன் சமாளிக்க முயன்று, அது ஒண்ணுமில்லை அழகர். குடும்ப விஷயமா சும்மா எதேச்சையா அத்தைய பார்த்து பேசிட்டு இருந்தேன். நீங்க தலையிடாதீங்க, வீட்டுக்கு போங்க. பொய் சொல்லாதடி. நீங்க 2 பேரும் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுல விழுந்துச்சு. உங்க அத்தையோட உண்மையான சாக்கடை முகமூடி உனக்கு இத்தனை நாளா தெரியாம போயிருக்கு.
என் வீட்ல வந்து என் அப்பா முகமூடிய கிழிக்க போறேன்னு சவால் விட்டுட்டு திரியுறியே. முதல்ல உங்க வீட்ல இருக்கிறவங்களோட முகமூடிய கிழிடி. அழகர், நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. என்னடி கேட்கணும்? என் அப்பா எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியாதோடி. அன்னைக்கு குலசாமி வந்து அருள்வாக்கு சொன்னப்பவே உனக்கு புரிஞ்சிருக்கணும். என் அப்பா தப்பில்லைன்னு சாமி வாக்கு சொல்லியும் உங்க குடும்பத்து ஆளுங்க அவரை பழிக்கிறீங்களேடி. அழகர், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்பாவுக்கு இது எதுவுமே தெரியாது. எனக்கு எல்லாம் புரியுதுடி. என் அப்பா மேல வீணா பழிய போட்டு 10 வருஷம் அவரை ஜெயில அடைச்சு வச்சீங்களேடி. என் அப்பா பட்ட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடி? 10 வருஷமா தகவல்ஸ் இல்லாம ஊர்ல தலை காட்ட முடியாம நான் பட்ட கஷ்டமும் அவமானமும் உனக்கு தெரியுமா? எனக்கு புரியுது அழகர். ஆனா எங்க அப்பா வேணும்னு எதுவும் பண்ணல. உங்க அப்பா பண்ணாரோ இல்லையோ, உங்க குடும்பத்து ஆளுங்க தான் என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பின்னால இருந்து சதி பண்ணிருக்காங்க. உங்க அத்தையும் அந்த சுடலையும் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு இப்பதான் தெள்ளத் தெளிவா புரியுது. வீணா என் அப்பா மேல கொலை பழியை போட்டு அவர் வாழ்க்கைய அழிச்சிருக்கீங்கடி. அழகர், நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். பாதிக்கப்பட்டீங்களா? அதை நான் கண்டுபிடிக்கிறேன் டி. என் அப்பாவை 10 வருஷம் ஜெயில்ல கம்பி எண்ண வச்சது உங்க வீட்டு ஆளுங்க தானே. அந்த வழியை, அந்த நரகத்தை உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தனும் அனுபவிக்கணும் டி. என் அப்பாவை அசிங்கப்படுத்திய எவனையும் நான் சும்மா விட மாட்டேன். அழகர், அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாதீங்க. விஷயத்த வேற மாதிரி கொண்டு போகாதீங்க. நான் அப்பா கிட்ட பேசி உண்மையை புரிய வைக்கிறேன். இங்க பாரு பூங்கொடி, இந்த கல்யாணத்தை நிறுத்தி என் அப்பாவை ஊர் முன்னாடி அவமானப்படுத்தலாம்னு நீயோ இல்லை உங்க குடும்பமோ நினைச்சீங்க. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. என் கையை விடுங்க அழகர். வலிக்குது. கையை விடவா? நீ இங்கிருந்து எங்கேயாவது தப்பிச்சு போகணும்னு நினைச்சா அவ்வளவுதான். கல்யாணம் முடியற வரைக்கும் நீ என் கூடத்தான் இருக்கணும். முதல்ல என் கூட வீட்டுக்கு வாடி. அழகர், நான் முதல்ல எங்க அப்பா கிட்ட போய் இந்த வீடியோவை காட்டணும். அத்தை பத்தின உண்மையை அவருக்கு புரிய வச்சாதான் இந்த பகை முடியும். அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. முதல்ல என் கூட வா. கல்யாண மண்டபத்துல நீதான் என் பொண்டாட்டியா வந்து நிக்கணும். அதை தடுத்து நிறுத்தா எந்த கொம்பன் வந்தாலும் அவனை வெட்டி வீழ்த்துவேன். வாடி. பூங்கொடி மனதிற்குள் அலறியபடி நடந்து சென்று, கடவுளே, காரியம் கைமீறி போயிட்டே இருக்கே. அத்தை பண்ற சதியால 2 குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கிற பகை இன்னும் பெருசாகிட்டே போகுதே. இந்த வீடியோவை அப்பா கிட்ட காட்டி உண்மையை புரிய வைக்கணும். அதுக்குள்ள இந்த கருங்கல் பாண்டியும் அழகரும் என்ன அசம்பாவிதம் பண்ண போறாங்களோ தெரியலையே. ஆண்டவா, நீதான் வழி காட்டணும்.